நடிக்கணும், எப்படி நடிக்கிறது எதுவுமே தெரியாது. சரி அப்படின்னா கூச்சமாக இருந்துச்சு, இல்லை க்ளோஸ்அப்பில் பல்லு பெருசாக தெரியும் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது. என்னால் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க எல்லாருமே, இப்போ டேரக்டர்ஸ் எல்லாருமே பெரிய டேரக்டர்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்துச்சு. ஏன் எனக்கு அவ்வளோ கூச்சமாக இருக்குது, ஏன் என்னால் பேச முடியல, ஸோ அது கூச்சம் எப்படி நான் பிரேக் பண்ணுறேன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அது தப்பு, ஸ்மோக் பண்ணார். ஸோ என்னால் அது ஓகே ஒரு 4 பேர் கான்ஃபிடென்ட்டாக எடுத்து, அது முக்கியமாக ஒரு காலேஜ் எதிர்க்கலாம் என்னால் அதை பிரேக் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தேன். ஆக்ஷன்னா அதை பண்ண முடியுதா, ஆக்ஷன் சொல்லும்போது கரெக்டாக அப்போ நம்ம மூக்கில் போயிடும். அந்த மாதிரிலாம் உடஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் தேட்டர் வந்துச்சு. ஓகே தேட்டர் போயிட்டு ஆக்டிங் என்னன்னு பார்க்கும்போது எனக்கு கேமரா இப்போது பயங்கர கான்ஷியஸாக இருக்கும். என்னோட வீட்டில் கூட, இல்லை இப்போ என்னோட ஃப்ரெண்ட் இருந்தால் கூட அவங்க எதனா ஃபோட்டோனா அதை சாப்பிடும் போது ஃபோட்டோ எடுத்தால் கூட எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா கேமரா எங்கே இருந்தாலும் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஏதோ ஒரு அலர்ட்டாக. என் ஃபோனில் நான் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி ஒட்டின மாதிரி நான் சின்ன ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருப்பேன். என்னை பார்க்கும்போது எனக்கு அலர்ட்டாக இருக்கும். அந்த பிரச்சனை எனக்கு இருக்குது. குக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பண்ணது 2வது மூவியை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அழக்கூடாது அப்படின்ற ஃபீல், ரொம்ப அழுது ஒரு மாதிரி பெயினாக நான் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணக்கூடாது. எனக்கிட்ட வர டேரக்டர்ஸ் என்னை சிரிக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும், ஃபன் இருக்குது லைஃப்பில். ஃபன்னுன்றது ரொம்ப முக்கியமான வேர்ட் சார் என் லைஃப்பில். ஹாப்பி மேன் சொல்லியிருக்கணும் நான் கூட, ஃபன் மேன் சொல்லிட்டேன். அதை ஹானராக தான் சொன்னேன். எனக்கு வர ஸ்கிரிப்ட் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அது இருக்குது. அந்த ஆக்ஷன் கட் முடிஞ்சதுக்கப்புறம் சில ஆங்கோஸ் இருக்குது. பிகினிங்கில் அதை எப்படி என்னை நான் ரிகவர் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். இப்போ நான் தெளிவாக இது என்னோடய ஒர்க்கு, நான் எதுவாக இருந்தாலும் அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணணும். அது ஸ்பாட்லேயே விட்டுட்டு நான் கார் ஏறும்போது வேற ஆள் அப்படின்றது ரொம்ப க்ளீனாக இருக்குது. இப்போ எல்லாருமே ஒரு ஆக்டரை இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, ஹவு டு அது நம்ம அது அந்த பபுள் கிரியேட் ஆகுமா? தட் இஸ் when say like people say selfies this thing that thing, அது எல்லாருக்குமே நடக்கும். பட் ஆக்டர்ஸ்க்கு கொஞ்சம் நிறையவே நடக்கும்ல. அது நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது பண்ணுவீங்களா? லைக் யூ ட்ரை டு டூ சம்திங். எனக்கு நான் இன்னும் இதை மிஸ் பண்ணாமல் போயிட்டே இருக்கேன். என்ன எப்படி ஆரம்பிச்சனோ அந்த ஃபீல். பட் இன்னும் நீங்கள் இது விபி கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது நான் இன்னும் நான் எப்படி ஆரம்பிச்சனோ அந்த லைஃப் ஸ்டைலை நான் விடாமல் எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு சீனியர், நீ இன்னும் அதை வாலண்டரியாக நீ அதை பண்ணிகிட்டே இருக்க, உன்னை விடாமல் வச்சுட்டே இருக்க அப்படின்னு. என்னுடைய லைஃப் பர்சனலாக ஒன்று இருக்கிறத நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். பட் ஒரு டைம் எனக்கு புரிஞ்சது படம் பார்க்குறாங்க, கொண்டாடுறாங்க. ஏன்னா நிறைய படம் தப்பாக இருந்தால் திட்டுறாங்க, காசு கொடுத்து பார்த்தேன்டா அப்படின்றாங்க. இவ்வளோ பேசும்போது நம்மளை தேட்டரில் பார்த்து இல்லை வீட்டில் பார்த்து கொண்டாடுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவங்களுக்கு நான் என்ன கொடுக்குறதுன்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஆனரை கம்மி பண்ணிட்டு ஒரு ஸ்டில் கேட்குறாங்க. இது ஆனர் கம்மி இல்லை, இப்போ நான் போய் இன்னொருத்தர்கிட்ட ஃபோட்டோ கேட்டால் எப்படி இருக்கும், அதுக்கு நான் ஆனர் பண்ணேன் அவங்கள. ஸோ எத்தனை பேர் கேட்டாலும் ஸ்டில் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு அது பிரச்சனை இல்லாமல் கொடுக்கறது ஓகே தான். அது ஹாப்பி தானே. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.